குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அரசாங்கம் நம்மளுடைய பத்திரம் தொலைந்து விட்டால், அதாவது உங்களிடம் உள்ள நிலத்தினுடைய பத்திரமானது தொலைந்து விட்டால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவான வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கோம். அதாவது சொத்து பத்திரத்தை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்வது எப்படி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்த புதிய பதிவு சட்டம், அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் புதிய பத்திர பதிவு சட்டத்தின்படி அவங்க ஒரு அசல் ஆவணம் இல்லை என்றால் என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. அதில் ஒரு பாட்டு தான் உங்களுடைய பத்திரமானது தொலைந்த இடத்தில் உள்ள போலீஸாரிடம் சென்று காவல் நிலையத்திலிருந்து நீங்கள் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்குகிற பட்சத்தில் நிறைய பேர் நீங்கள் டவுட்டில் கேட்டுருக்கீங்க, சார் அலைய விடுறாங்க, முறையாக ஃபாலோ பண்ணல, என்ன பண்ணோம் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதற்காக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திரு சைலேந்திர பாபு சார் இருக்கும்போது 2022 ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். அதனோட காப்பியை பற்றி நான் உங்களுக்கு முழுசாக விளக்குறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு உங்கள் வேலையை தெளிவாக முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மகளே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இல்லைங்களா, இதுதான் நமக்கு டிஜிபி அவர்கள் கொடுத்த ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கை. இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். போலீஸ்க்காக இஷ்யூவன்ஸ் ஆஃப் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஸ்ஸிங் ஒரிஜினல் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் கேஸில் தான் இது முழுவதுமாக எலிஜிபிளான கேஸாக மாறுது அப்படின்னு அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்து இதனோட என்ன பிரச்சனை, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் முழு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணலான்னா, எந்த பத்திரம் தொலைஞ்சிச்சு இல்லையா அந்த நிலத்துடைய லீகல் ஓனர், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, லீகல் ஓனர் ஆர் ஹிஸ் பவர் ஆஃப் அட்டார்னி, இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் இந்த அப்ளை பண்ண முடியும். அடுத்து அவங்க அப்ளை பண்ணும்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரா 2ல் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 வகையான டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2 சர்டிஃபைடு காப்பீஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட். சர்டிஃபைடு காப்பி உங்களால் ஆன்லைனில் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சார்பதிவாளர் அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, அந்த அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் மனு எழுதி கொடுப்பதன் மூலம் குறிப்பிட்ட ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அது கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. இது நீங்கள் எப்போ வாங்கியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு பெட்டிஷன் கொடுக்குறீங்களோ அன்றைக்கிலேருந்து 1 மாதம் தாண்டி போயிருக்கக்கூடாது. இப்போது ஒரு 10ஆம் தேதி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா போன மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லாது. 10 தேதி ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே வாங்கிடணும். சப்போஸ் நீங்கள் பிப்ரவரி 10க்கு மனு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அந்த சர்டிஃபைடு காப்பியை வாங்கியிருக்கணும். அடுத்து யார் அதை கொடுக்குறீங்களோ அந்த பெட்டிஷனரோ இல்லை அது யாருக்கு அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்களோ அந்த பவர் ஆஃப் அட்டார்னி அவங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் கொடுக்கணும். அடுத்து எந்த நம்பர் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லைனா பாஸ்போர்ட், இதில் ஏதாச்சும் ஒன்றுடைய காப்பியை அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இது தவிர வேறு எந்த ப்ரூஃபும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து 4வது டாக்குமெண்ட் என்னென்னா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். அது எப்படின்னு பேரா 6ல் சொல்லியிருக்காங்க. நான் அங்கே போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து 2 அண்டர்டேக்கிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த அண்டர்டேக்கிங் பற்றி பேரா 7லையும் பேரா 8லையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு அங்கே போகும்போது சொல்கிறேன். ஒருவேளை நிலத்தின் உரிமையாளர் இறந்து விட்டால் அவர்களுடைய லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், அதாவது வாரிசுரிமை சான்றிதழை அவங்க சப்மிட் பண்ணணும். அந்த வாரிசுரிமை சான்றிதழானது லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் அத்தாரிட்டி இவங்க யாராச்சும் ஒருத்தரால் இஷ்யூ பண்ணதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா டெசிக்னேட்டட் ரெவென்யூ அத்தாரிட்டி, யார் அதை கொடுப்பதற்கு உரிய சரியான ஒரு வருவாய்த்துறையின் அதிகாரியோ அவர் மூலமாக தான் அந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். ஒருவேளை ஒரு 4 பேர் 5 பேர் அவங்களோட வாரிசாக இருக்காங்க, ஒருத்தர் தான் அப்ளை பண்ணுறாருன்னா, அப்ளை பண்ணுற நபர் மற்ற நபர்கள் எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்கணும். அடுத்து இது மட்டும் இல்லாமல் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது வில்லங்க சான்றிதழ், இது ஆன்லைன்லேயோ டிஜிட்டல் மூலமாகவோ மேனுவல் மூலமாகவோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சு இல்லைங்களா, ஒன்று அந்த டாக்குமெண்ட் என்றைக்கு பத்திரப்பதிவாச்சோ, தொலைந்த டாக்குமெண்ட் என்றைக்கு பதிவாச்சோ அன்னையிலிருந்து நீங்கள் மனு கொடுக்குற அன்றைக்கி வரைக்குமான வில்லங்கத்தை போடுங்க. அப்படி இல்லைனா 20 வருஷம், கடைசி 20 வருஷத்துக்கான மனுவை போடுங்க.
வில்லங்கத்தை போடுங்க. இது ரெண்டுத்தில் எது வந்து முன்னாடி வருதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் மட்டும்தான் நீங்கள் வாங்கியிருக்கணும், வேறு எங்கேயும் வாங்கியிருக்கக்கூடாது. அடுத்து இப்போ 6வது பேராகிராஃபில் உங்களுக்கு அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, அதற்கான ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, 1 லீடிங் இங்கிலீஷ் அண்ட் 1 இன் லீடிங் வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர் ஷுட் பி என்க்ளோஸ்ட். அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ், அது லோக்கல் லாங்குவேஜ், நமக்கு தமிழ்ன்றதால நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு லீடிங் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் போடணும். அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, 30 நாள் அந்த யார் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாரோ அதுலேருந்து 30 நாளுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துடணும். அதற்கான ஃபார்மெட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அதெல்லாம் வாக்கியம் இடம்பெற வேண்டும். ஸோ 2 வகையான அட்வர்டைஸ்மெண்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது இங்கிலீஷில் எப்படி, தமிழில் எப்படி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு அண்டர்டேக்கிங் கொடுக்க சொன்னாங்க இல்லைங்களா, இந்த 7, 8லேருந்து அந்த அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற அண்டர்டேக்கிங் என்னென்னா, 7வதுல இருக்கிறது, நான் எந்த பத்திரத்தை தேடுறனோ அந்த பத்திரமானது, அதாவது அந்த பத்திரம் சார்ந்த நிலமும் அந்த பத்திரமும் எந்த இடத்துலையும் சிவில் டிஸ்பியூட், நீதிமன்ற வழக்குகள் எதுலேயும் இல்லை, அந்த வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் அடமானமும் வைக்கலை அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அடுத்து கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டு, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டு. சப்போஸ் நான் தப்பாக வந்து ஏதாச்சும் சொல்லியிருந்தேன், நீங்கள் என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஒருவேளை இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைச்சிட்டாலும் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே இதை கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிருவேன் அந்த டாக்குமெண்ட்டை அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஒரு உறுதிமொழி எழுதி கொடுக்குற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த உறுதிமொழி கொடுக்கணும். இது வரைக்கும் உங்களோட வேலை முடிந்தது. அதன் பிறகு இதை நீங்கள் கொண்டு போன உடனே SHO, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அதாவது அங்கே இருக்கிற SI யாரும் இல்லை, அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் SHO இருக்கார் இல்லைங்களா, அவர் வேறு யாரும் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே அவர் தான் CSR காப்பியை உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணணும். அதுவும் இம்மீடியட்டாக CSR இஷ்யூ பண்ணணும். அதுங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆன் ரிசிப்ட் ஆஃப் தி பெட்டிஷன் த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஷெல் இஷ்யூ அ CSR டு தி பெட்டிஷனர் இமீடியட்லி. உடனே அவங்க வந்து CSR கொடுக்கணும். சரிங்க சார், SHO இல்லை, அவர் வெளியே ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காரு, வேறு யாருன்னா கொடுக்கலாமா? நோ, நெவர். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the CSR should be issued only by the station house officer and not by any other personnel in the police station. இதுதான் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். SHO தான் CSR காப்பியை கொடுக்கணும். அடுத்து, ஒருவேளை நீங்கள் அந்த பேராகிராஃப் 2ல் சொன்னாங்க இல்லைங்களா, 5 டாக்குமெண்ட்டு, இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று குறையுது அப்படின்னா, இதில் ஏதாச்சும் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு அந்த SHO நினைத்தால் அவர் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட சொல்லி அதை வந்து ரைட்டிங்கில் எழுதி கொடுக்கணும். சார், இந்த டாக்குமெண்ட்லாம் தப்பாக இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது, இதை நீங்கள் சரியான டாக்குமெண்ட் கொண்டு வாங்க 1 வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பணும். அண்ட் முக்கியமான விஷயம், இதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சு நீங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துருப்பீங்க. SHO அதை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு இவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அவங்கள, அதாவது CSR இஷ்யூ பண்ண பிறகு 3 நாட்களுக்குள் நீங்கள் இந்த SHO வந்து அவர் பர்சனலாக சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸை DSP இல்லைன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு இதை லாஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பற்றி ஒரு பின்னாடி இங்கே ஒரு சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்டின் படி அவங்க என்ன பண்ணணும்னா இந்த டீட்டெயிலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும். அப்படி ஃபார்வேர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, DSP இல்லைனா ACPயோட ஆஃபீஸ்லேருந்து ஆன் ரிசிப்ட் ஆஃப் பேப்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷால் பப்ளிஷ் தி மேட்டர்ஸ் இந்த கிரைம் அண்ட் அக்கரன்ஸ் ஷீட் வித்தின் அ வீக் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அ லெட்டர். SHO இந்த லெட்டர் அனுப்பி அவங்க ரிசீவ் பண்ண உடனே அவங்கக்கிட்ட கிரைம் அண்டு அக்கரன்ஸ் ஷீட்டுன்னு ஒரு ஷீட் இருக்குது, அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது பப்ளிஷ் பண்ணும்போது என்னன்னா என்ன ஆகும்னா, வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிடச்சிருந்தா அது ஆட்டோமேட்டிக்கலி இவங்ககிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இதை பப்ளிஷ் ஆன உடனே அவங்க தெளிவாக இந்த பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற டீட்டெயிலையும் வந்து அந்த SHOக்கு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் SHO சும்மா இல்லாமல் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட லெவலில் ஒரு என்கொயரியை கண்டக்ட் பண்ணுவார். இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கா, டாக்குமெண்ட்லாம் இவங்க உண்மையாகவே மிஸ் பண்ணாங்களா, தேடி பார்த்தாங்களா, இல்லை இவங்க எங்கேயாச்சும் ட்ரேஸ் பண்ணோமா அப்படின்ட்டு இவர் முழுவதுமாக அவரோட வேலையை செய்வார். ஆன் ரெசிப்ட் ஆஃப் காப்பி ஆஃப் கிரைம் அண்ட் அக்கரன்ஸ் ஷீட் பப்ளிகேஷன் அண்ட் அனேபிள் டு ட்ராஸ் அவுட் தி செட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது அந்த கிரைம் அண்ட் அக்கரன்ஸ் ஷீட் பப்ளிகேஷன்லேருந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிவிட்டு எங்களால் அதை ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா SHOக்கு டீட்டெயில்ஸை அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது SHO என்ன பண்ணுவார்னா, நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை பெட்டிஷனருக்கு இஷ்யூ பண்ணுவார்.
and henceforth non-traceable certificate with regard to loss of original land documents shall be issued only by the station house officer after adhering to the above procedure. மேலே இருக்க ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அப்புறம் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை SHO தான் கொடுப்பார். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் காணாமல் போனதுக்கான நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை அப்படி அவர் கொடுக்கும்போது அவர் அந்த இண்டிவிஜுவல் கிட்ட கொடுத்த உடனே அவங்ககிட்ட அக்னாலஜ்மெண்ட் வாங்கிப்பார். சார் நான் இதை இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டேன்னு எழுதி வாங்கிப்பார். அது மட்டும் இல்லாமல் அதனோட ஒரு காப்பியை சப்ரெஜிஸ்ட்ராருக்கு எந்த கன்சர்ன் சப்ரெஜிஸ்ட்ரார் எந்த அலுவலகத்தில் அந்த பத்திரமானது பதிவு செய்யப்பட்டதோ அவங்களுக்கு ஒரு காப்பியை அவர் அனுப்பி வைப்பார். இதனுடைய ஃபார்மேட், அதாவது ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக பின்னாடி சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுறேன். மொத்தமாக இந்த சர்க்குலரே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடைச்சிடும். இந்த கமிஷனர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமிஷனர் ஆஃப் போலீஸ் இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய கமிஷனருங்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிங்களும் இந்த சர்க்குலர் எல்லாருக்கும் அனுப்பி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போலீஸோடைய அந்த வெப்சைட்லேயும் இதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஜிபியாக இருந்த திரு டாக்டர் சி சைலேந்திர பாபு அவர் தான் இந்த ஆணையை பிறப்பித்தார். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் உங்களுடைய நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில். இதனோட ஒரு காப்பி உங்களுக்கும், ஒரு காப்பி அந்த கன்சர்ன்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் போயிடும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ சொல்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, உங்களை நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நிறைய போலீஸ் அலைய விடுறாங்க, ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க, உங்கள் பத்திரம் காணாமல் போயிடுச்சு, இருந்தாலும் உங்களால் பத்திரப்பதிவு செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த சர்க்குலரை கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கே வந்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலைன்னு நினச்சாலும் நீங்கள் தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவாத ஒரு விஷயம் வேறு ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பை க்ரியேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.